அவங்கள ஆவிகள் வந்து உடனே தீண்டிரும் அப்படின்னு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பர்டிகுலரா சொல்லுமே? ஆத்மான்றது எல்லாரையுமே பிடிக்குமான்னு கேட்டால் சத்தியமா பிடிக்கும். குழந்தை வந்து பலவீனமான இருந்ததுன்னா கம்பல்சரி அந்த 5 விஷயம்தான் வந்து ஒரு பெண்களுக்கு பாதிப்பு வரும்போது கம்பல்சரி அடிச்சதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய், இந்த ஆவிகள் பேய்களை பத்தி நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். யாரெல்லாம் ஆவிகள் வந்து பிடிக்கும், ஆன்மாக்கள் யாரை நாடும் அப்படின்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. இந்த மாதிரியான பெண்களை தான் ஆவிகள் பிடிக்கும், இந்த 3 குணாதிசயமோ இல்லை இந்த 3 பலவீனமான குணங்களோ ஏதோ ஒரு இந்த 3 பெண்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்கள ஆவிகள் வந்து உடனே தீண்டிரும் அப்படின்னு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பர்டிகுலரா சொல்லுவீங்க பாய்? கரெக்டாக கேட்டிருக்கீங்க. இப்போ இருக்கிற சொசைட்டியில் பெண்களுக்கு அது முக்கியமான ஒரு விஷயம். ஆவின்றது நான் சொல்ல மாட்டேன், அது நார்மல் மக்கள் சொல்கிறது. எனக்கு வந்து ஆத்மான்னு சொல்லுவோம். இந்த தொழில் இருக்கிறதுல ஆத்மான்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆத்மா வந்து ஆத்மாலே வந்து ஆடி அனுபவித்து வயசு இருந்து இறந்து போனவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வராது. இந்த சூசைட் பண்ணிக்கிறது, தீக்குளிச்சிக்கிறது, தூக்கு மாட்டிக்கிறது, அவங்களோட மரணத்து டைமுக்கு முன்னாடி அவங்களே அவங்க மரணத்தை தேடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதிலே சில பேர் கண்ணி கழியாதவங்க, வயசு பசங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த இன்னொருத்தர் உடம்புல வந்து ஆசைப்பட்டு அதோட சிம்டம்ஸ் காட்டுறது. அந்த மாதிரி வரும்போது எல்லாருக்குமே ஆத்மான்றது எல்லாரையுமே பிடிக்குமான்னு கேட்டால் சத்தியமாக பிடிக்காது. ஆத்மா வந்து எல்லாருமே பிடிக்குமா கேட்டால் பிடிக்காது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். சில ராசி இருக்குது, சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆத்மான்ற விஷயம், இந்த ஏவல் பில்லி சூனியம் டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் சில ராசிக்கு ஒன்றுமே பண்ண முடியாத ராசி ஒன்று இருக்குது. ஆனால் அது எந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதை சொன்னால் நம்ம ஆளுங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் அதை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன் முக்கியமாக பெண்களுக்கு மட்டும் அதிகமாக பார்த்திங்கன்னா தர்கா வசூல்லையும் கோவில்லையும் சரி, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அதிகமாக ஆடுறது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏன் அந்த பாதிப்பு வருதுன்னா ஆண்களுக்கு கம்மி, பெண்களுக்கு அதிகம். அதில் முக்கியமான பார்த்திங்கன்னா ஒரு 4 விஷயத்தை துல்லியமாக சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணி தீட்டானவங்களுக்கு, ஐ மீன் ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணி 40 நாள் வந்து தீட்டு கழிப்பாங்க. சில பேர் 14 நாள்னுவாங்க, சில பேர் எங்களுக்கு 40 நாள் தான் சொல்லுவோம். அந்த 40 நாள் கழிக்கிறதுக்குள்ளே அவசரப்பட்டு வெளியில் வர்றது, 6 மணிக்கு மேலே விளையாடுறது, 9 மணிக்கு போகிறது, 10 மணிக்கு போகிறது, ஃபங்க்ஷன் செய்கிறது, கிராண்டாக பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து பலவீனமான இருந்ததுன்னா கம்பல்சரி ஆசைப்படும். அது ஒரு காலி இருக்கிற ஃப்ளாட்லையோ இல்லை பக்கத்து வீடு காலியாக இருக்கோ, இல்லை அந்த வீட்டில் அந்த சைடில் நடமாட்டம் இருக்குது, அந்த தெருவில் ஆத்மாவோட நடமாட்டம் இருக்குது, புரியுதுங்களா. அந்த தெருவில் வந்து குழந்தை இறங்கி போனால் தான் பிரச்சனை இல்லை, அதை வீட்டு வாசலில் உட்காந்துருந்தாலுமே அந்த பிரச்சனை வரும். ஏன்னா கண்ணி தீட்டுன்றதில்ல ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா. 1. 2வது, அதே ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு கூட பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, கல்யாணம் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த ஆத்மான்ற விஷயம் 100% ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னே பிடிக்கிறது விதம்னா கல்யாணத்துக்கு இந்த கல்யாணம் புதுசு இருக்குது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு டைமில் அந்த டைமில் பிடிக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு. 2. 3வது பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து 40 நாள் தீட்டு கழிச்சதுக்கப்புறம் தான் வானத்தையே பார்க்கணும், வீட்டு விட்டே வெளியில் வரணும். ஆனால் இப்போதைய பொண்ணுங்களாம் வந்து 3 நாள் தாங்கிறதே பெரிய விஷயம். ஆப்ரேஷனே பண்ணியிருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்ட மாதிரி சேஃபாக போயிடுறேன், சேஃபாக வரேன்னு போகிறாங்க. சேஃபாக நீ எவ்வளோ தான் சேஃப் ஜோனில் போவேன்? நீ கார்லேயே போய் கேப்லேயே வந்தாலும் சரி, இறங்கியாவது வீட்டுக்குள்ளே போகணும். ஒரு தெருவிலாவது கார் இறங்கி நடணும். 3 முக்கு இருக்கும், 4 முக்கு இருக்கும், நிறைய கழிப்பு எடுத்துருப்பாங்க, மந்திரிச்சு போட்டிருப்பாங்க, நல்லது கெட்டது போகணும் ரோடாக இருக்கும். நல்லவன் செத்தும் போயிருப்பான், கெட்டவன் செத்தும் போயிருப்பான், அல்பாயுசில் போகணும் போயிருப்பான், துர்மரணமாகணும் போயிருப்பான். அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தை பிறந்த பச்சை உடம்பாக இருந்ததுன்னா கம்பல்சரி ஆசைப்படும், புரியுதுங்களா. 3. 4வது பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடின்றது ரொம்ப நீட்டாக வளர்த்துக்கிட்டு அதை ஒரு ஸ்டைலாக தொங்க விட்டுக்கிட்டு ஸ்டைலாக போடுறது, மிட் நைட்டில் பார்த்திங்கன்னா முடியை தொங்க விடுறது, இந்த முடியை வெளியில் போடுறது, முடிக்கு ஆசைப்பட்டு கூட ஆத்மா வருமா. அதனால தான் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே வந்து தலை வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில். முடி சுற்றி தூக்கி போடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தலை சீவி 5-5:30க்கெலாம் தலை சீவிட்டு அழகாக நீங்கள் ஜோட்டி போடணுமோ கோணி என்ன போடுறீங்களோ போட்டுடணும், தொங்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்மா கூட அந்த முடியை ஆசைப்படும், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த தீட்டுன்ற விஷயத்த புரியுதுங்களா, இந்த பச்சை உடம்பு, இந்த 5 விஷயந்தான் வந்து ஒரு பெண்களுக்கு பாதிப்பான விஷயம்.
அது கந்திஷ்டிலையும் குறிக்கும். இந்த மாதிரி நேச்சுரலாக வர ஒரு இயற்கையால் வர்றது ஆத்மாவாலையும் பாதிப்பு வரும். இந்த 5 வந்து சராசரியாக எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த நேரத்தில் மட்டும் ஒரு 5 நாள் 10 நாள் கரெக்டாக சேஃப் ஜோனாக இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் பாதிப்பு வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது, அதே மாதிரி கல்யாணத்துக்கு பிறகு அந்த குழந்தைன்ற போது அந்த 40 நாள் தீட்டு கலையுது கரெக்டாக அந்த டைமிங் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆத்மான்ற விஷயம் உங்கள் வர்றது வாய்ப்பே கிடையாது. இது தவிர்த்துக்கு நான் எப்போனா போவேன், எப்போனா வரேன், மிட்நைட்டில் போகிறேன், 3 மணிக்கு வரேன்னு போனோன்னா எல்லா நாளும் நம்மளது கிடையாது. கெட்ட நேரம்னு வரும்போது கம்பல்சரி அடிச்சதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுமா. என்கிட்ட இன்றைக்கி கூட ஒருத்தர் வீடியோ காட்டுறாரு, அப்படியே காட்டுறாரு, அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. அந்த விரலை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்காங்க, விரலை மட்டும் மேலே தூக்குது, ஒரு கை மட்டும் எந்திரிக்குது, ஆனால் ஒரு கை எந்திரிக்கவே இல்லை, உடம்பெல்லாம் அசையலை, ஆனால் ஒரு கை மட்டும் எந்திரிக்குது. வயசு கேட்டிங்கன்னா 34. இந்த மாதிரி கேசஸ்லாம் வருது, நிறைய ஏகப்பட்டது வருதுமா. பெண்கள் என்கிட்ட வந்து ஆண்கள் பாதிக்கப்பட்டது வர்றது கம்மி, பெண்கள் பாதிக்கப்பட்டது தான் அதிகம். ஏன்னா இந்த தீட்டு, இந்த கண்ணி, அது குழந்தை விஷயம், இந்த பச்சை, இது எல்லாமே பெண்களுக்கு தான் அதிகம். இந்த 5 மட்டும் அவங்க இதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருந்துட்டாங்கன்னா இதில் ஏன்னா நோய் இருந்தால் கூட நீங்கள் டாக்டர் மூலமாக தீர்த்துடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 90% தான் நீங்கள் க்யூர் பண்ண முடியும். சில கேஸ் நானே க்யூர் பண்ண முடியாதுன்னா சில கேஸ்லாம் தர்காவுக்கு கட்டி கொடுத்து இன்றைக்கும் ஏருடி தர்கா, மவுண்டோட தர்கா, நிறைய தர்கா இருக்குது. கொல்லம் தர்கா, கோவலம் தர்கா, காஷ்மீர் தர்காலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, உடம்புல விட்டு துணி கூட இருக்காது. இந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. செய்வினியாலையும் சூனியத்தாலையும் இந்த மாதிரி இயற்கையாலையும் பாதிக்கப்பட்டு. அதனால் பெண்கள்ன்றது வீட்டுக்கு லக்ஷ்மி மாதிரி. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் கெட்டிங்கன்னா உங்கள் வம்சமே கெட்டது. முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இந்த 5 விஷயம் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க பாய். என்னென்ன மாதிரியான பெண்களை வந்து ஆவிகள் ஆன்மாக்கள் உடனே நாடும் அப்படின்னு கேட்டதற்கு நல்ல ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. பெண்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு. நல்ல தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.